Welcome to BSM Entertainment. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நிறைய ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணி டேண்ட்ரஃப் போகும், ஆனால் ரிட்டன் வருதா? ஸோ நான் சொல்கிற இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 or 3 வீக்ஸ்லேயே கொஞ்சம் ரிசல்ட் நல்லாவே பெஸ்ட்டாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக டேண்ட்ரஃப் இருக்குன்னா ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆயில் தான் ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் வர்றதுக்கான ஒரு ரீசன். நேச்சுரலாகவே நம்மளுக்கு ஆயில் சுரக்கும். அது கூட நம்மளும் சேர்த்து ஆயில் தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டாண்ட்ரஃப் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது எல்லாத்துக்குமானா கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பொருந்தாது, ஒரு சிலருக்கு. நான் ரெகுலராக வந்து ஆயில் யூஸ் பண்ணுற ஆள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தேய்க்கல அப்படின்னா முடி ஒரு மாதிரி ப்ரெஷ் மாதிரி ஆயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக ஆயில் தேய்க்கிற ஆள். நான் எவ்வளவோ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணேன். பட் போது, ஆனால் ரிட்டர்ன் வந்துடுது. போது ஒரு 2 நாள் விட்டோம், ஒரு 3 நாள் விட்டோம் அப்படின்னா தலை மறுபடியும் அரிக்க ஆரம்பிக்கும். ஒரு வீக் வந்து ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா அகைன் ரிட்டர்ன் டேண்ட்ரஃப் வந்துடுது. கடைசியாக வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக இந்த இன்க்ரீடியண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இன்க்ரீடியண்ட் இருக்கிற எனி ஷாம்பு, எனி பிராண்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணால் மட்டும் போதும். நான் சொல்கிற பிராண்டு தான் யூஸ் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. இந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் இருக்கிற எனி ஷாம்பு வாரத்தில் 3 நாள், 1 டே விட்டு 1 டே விட்டு 1 டே விட்டு நீங்கள் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 வீக்ஸ், மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமே ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிற ஷாம்பு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணாதீங்க. அந்த டப்பா ஒன்ஸ் வாங்கி ஒரு டப்பா காலியானதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் சிஏக்காவோ இல்லை நார்மல் ஷாம்புக்கோ, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்க ஷாம்புக்கோ ரிட்டர்ன் போயிருங்க. பட் ஆயில் தேய்க்கும் போது மட்டும் குளிக்கிறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு பிஃபோர் முன்னாடி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிருங்க. ஏன்னா ஆயில் தேய்க்காமல் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் வந்துடும், அப்பவும் டேண்ட்ரஃப் வரும். 3 இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோகோனசோல், சாலிசிலிக் ஆசிட், சிங்க் பைரத்தியான். இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான் முக்கியமானது. உங்களுக்கு இது டிஸ்பிளேலேயே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோகோனசோல் ப்ளஸ் வந்து சிங்க் பைரத்தியான் சேர்ந்த மாதிரியே ஷாம்பு இருக்குது. அப்புறம் வந்து சாலிசிலிக் ஆசிடும் சேர்ந்த மாதிரி ஷாம்பு இருக்குது. பட் இது 3 இன்க்ரீடியன்ட் சேர்ந்தாப்பில் இருக்க ஒரு ஷாம்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நான் வந்து எப்படி இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிடும் சிங்க் பைரத்தியானும் சேர்ந்தாப்புல இருக்க மாதிரி ஒரு ஷாம்புவும், கீட்டோகோனசோல் மட்டும் தனியாக இருக்காப்புல ஒரு ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷனரோட வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ஷாம்பு மட்டும் தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், கீட்டோகோனசோல் மட்டும். இதுதான் ஏன்னா மெயின் டேண்ட்ரஃப் போகிறதுக்கு முக்கியமான பங்கு. இவன் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லலாம், நல்லாவே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம். இதை வந்து வாரத்தில் 2 நாளும், இதை வாரத்தில் 1 நாளும் நான் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த இன்க்ரீடியன்ட் இருக்க ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாகவே எங்கேயுமே எனக்கு விசிபிலிட்டி தெரியாது. கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி தெரியாது. அந்த அளவுக்கு வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எனக்கு இந்த 2 ஷாம்பும் ரிசல்ட் தருது. நீங்கள் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களோட சாய்ஸ். ஆனால் இன்க்ரீடியன்ட் இஸ் மஸ்ட். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.